பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். Hi, so family, welcome back to our channel. அந்த அது ஏன் பார்க்க போகிற சீரிஸ் பண்ண இது என்ன மாயம் எபிசோட் என்ன பார்க்க போகிறோம். என்ன சீரிஸ் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட் போட்டு பாருங்க. சரி வாங்க, நான் சொல்ற மாதிரி இந்த கதைக்குள்ள போகலாம். ஆதி அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்தாளா, அப்போ யுவாவோ காருக்குள்ள ஏறி கிளம்பலான்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போனவ ஷவர் பண்ணிட்டு வா, அதுக்குள்ள ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விட்டு ஆதியுமே குளிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்தாள். அப்போ யுவாவை கிட்ட இன்னொரு 2 minutes கூட ஃபுட் ரெடி ஆயிடுன்னு சொல்லி சொன்னான். தென் ஆதியோ பெட்ரூம் போயிட்டு அப்பவே ஸ்வேதா கால் பண்ணி இல்லை எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஸ்வேதாவோ என்ன டீட்டெயில்னு சொல்லி கேட்டப்போ இப்போதான் ஹாஸ்பிட்டல் சேலுக்கு வருதா, அப்படி சேலுக்கு வந்தா அது ஏன் சேலுக்கு வருதுன்னு டீட்டெயில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஸ்வேதாவோ ஓகே ஒரு 6 o'clock நான் அந்த டீட்டெயில் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு டேரக்டா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். அது கேட்டு அதையுமே ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போனால. அப்ப கரெக்டா யுவா அதையும் கூப்பிட்ட உடனே ஆதி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட போனேன். அப்போ ஆதி என்ன நினைச்சேன்னா ஏன் இவன் எதுவுமே கேட்காம இருக்கு, ஒருவேளை சாப்பிட்டுட்டு இருக்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு ஆதி சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேட்டை எடுத்துக்கிட்டு யுவா கை கழுவ போனால. அப்ப ஆதி என்ன நினைச்சுன்னா கைய கழுவிட்டு வந்து கேட்பான்னு நினைச்சா. ஆனா அதுக்கப்புறமே யுவா எதுவும் கேட்கல. அப்ப ஆதி யுவா கிட்ட ஏன் நீ எதுவுமே கேட்கலன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு யுவா என்ன கேட்கட்டும்னு சொல்லி கேட்டாள். அப்ப ஆதி யுவா கிட்ட இல்ல உள்ள எது நடந்ததுன்னு நீ எதுவுமே என்கிட்ட கேட்கலையா. அப்ப யுவாவோ உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்நேரம் நீ கண்டிப்பா சொல்லியிருப்ப, உனக்கு சொல்லணும்னு தோணல, நீ சொல்லல, நானும் கேட்கல. அது மட்டும் இல்லாம உள்ள சொல்ற அளவுக்கு ஏதாவது நடந்தாலும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லைன்னா எதுவுமே கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா. ஆதியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளப்புக்கு வந்து கிளீன் பண்ணி கிளப் ஓபன் பண்ணா. ஈவினிங் கிளப் ஓபன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் ஆக கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. கரெக்டா கஸ்டமர் வந்த பீக் டைம் ஸ்வேதா உள்ள வந்தா. அப்ப ஸ்வேதா கிட்ட ஆதி ஸ்வேதா இப்பயே வருவ, இன்னொரு 1 hour கழிச்சு வர மாட்டியா? சரி ஓகே, கரெக்டா பீக் டைம்ல வந்திருக்க, எனக்கு தெரியும் இங்க நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவ, நீ ரூம்குள்ள போய் வெயிட் பண்ணு, கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அவளை உள்ள அமுச்சு விடும். கைஸ் ஸ்வேதாவுக்கு யுவா யாருன்னு தெரியும், ஆனா யுவாவுக்கு ஸ்வேதா யாருன்னு தெரியாது. அங்க உள்ள போய் அவளோட ரியாக்ஷன் பார்த்து ஸ்வேதாவை யாருன்னு நினைக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஆதி பொண்ணுங்களா எதுக்கு ரூம்குள்ள கூட்டு வரான்னு. ஸ்வேதா உள்ள போன உடனே யுவா கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா நல்ல புள்ள மாதிரி ஷோபோட உட்காந்துக்கிட்டா. அப்ப யுவாவை ஸ்வேதா கிட்ட வந்து வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாளா. அப்ப ஸ்வேதாவோ இல்ல வேண்டான்னு சொல்லி சொன்னோம். இல்ல அதுதான் சொன்னாங்க, நீ கண்டிப்பா சாப்பிடாம தான் வந்திருப்பீங்கன்னு. ஸ்வேதா கண்டிப்பா சாப்பிடாம தான் வருவாங்க, அவங்க வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு போய் ஃபுட் கொடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன அவங்க பேச்சு மீற முடியாது, வாங்கன்னு சொல்லி ஸ்வேதாவுக்கு ஃபுட் போட்டு கொடுத்து அவளை சாப்பிட வச்சிட்டு இருப்பாள். இப்ப ஸ்வேதாவோ சாப்பிட்டுக்கிட்டே நீங்க எப்படிங்க இவ்வளோ சூப்பரா பயமே இல்லாம கார் ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டாள். அது கீழேவாவோ கார் ஓட்டுறதுல என்ன பயம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், போக போக அப்புறம் பழகிடுன்னு சொல்லி சொன்னாள். அதுக்கு ஸ்வேதாவோ ஓ அப்படியா ஓகேன்னு சொல்லி சொன்னால. அதுக்கு இவாவோ போவோ பழகிடுன்னு சொல்லி சொன்னப்போ ஸ்வேதா கிட்ட அப்படி பழகிடும்னா நீங்களே எனக்கு கார் ஓட்ட சொல்லி தருவீங்களான்னு சொல்லி கேட்டேன். அது கேட்டு இவா இப்ப நான் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு ஒரு நாள் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். யுவாவோ மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருந்தாளா, ஸ்வேதாவோ மூச்சு விடாம பேசிட்டு இருந்தாளா. அப்ப யுவாவில் சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்க, அடைச்சிக்கோ, சாப்பிடாம பேசுங்கன்னு சொல்லி அவளை அமைதியாக்கி சாப்பிட வச்சு. ஆனா அந்த அமைதி ஒரு 3 நிமிஷம் கூட தாண்டல, மறுபடியுமே ஸ்வேதா பேச ஆரம்பிச்சு. இப்ப யுவாவோட நிலைமை பாருங்களேன், இந்த மணிரத்னம் படம் மாதிரிதான் சிங்கிள் வேர்ட்ல பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. யாராவது நம்மள இவகிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு யுவா யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டா ஆதிக்குள்ள வந்து என்ன காய்ஸ் வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஸ்வேதாவோ எனக்கு ரொம்ப பசிச்சுது, அது மட்டும் இல்லாம யுவா என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் அப்படி சாப்பிடாம இருவேன்னு சொல்லி கேட்டா. சரி ஓகே ஸ்வேதா சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டேன். முடிச்சிட்டேன், ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னால. அப்ப ஆதியோ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பெட்ரூம் போ, நானும் பின்னாடி வரேன்னு சொல்லி சொன்னான். தென் ஸ்வேதாவோ பேக்ல ஃபைல் வச்சிருந்தாப்புல இருக்கு, ஸோ பேக்கோட பெட்ரூம் போனா. அப்போ யுவா கன்ஃபார்மே பண்ணிட்டா யூ ஒன் இஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலி அது என்ன நினைச்சேன், ஹாஸ்பிட்டல் விஷயம் யுவாக்கு தெரிய வேண்டாம், இப்போதைக்கு அது சீக்ரெட்டா வச்சுப்போம், ஃபியூச்சர்ல ஆகிட்ட இத சொல்லிக்கலாம்னு நினைச்சாப்புல. அதனாலதான் அவங்க 2 பேரும் பெட்ரூம் போனாங்க. ஏன்னா யுவா எப்பவுமே ஹால தானே உட்காந்துட்டு இருப்போம், இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணா புது ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ற விஷயம் யுவாக்கு தெரிய வந்துடும். யுவாக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல லேக்ஸ் கணக்குல பணம் கட்டினால அதுவும் தெரிய வந்துடும். ஸோ அதுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதுக்காக தான் ஹாலில் டிஸ்கஸ் பண்ணாம ஸ்வேதாவை பெட்ரூம் கூப்பிட்டு போனா. அது பெட்ல உட்காந்துட்டு ஸ்வேதாவையும் கூட்டு உட்கார வச்சாலா. அப்ப ஸ்வேதா இல்லை மேம் நான் ஷுபாலே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னால. அப்ப ஆதி என்னால எங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியும்,
பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லி அவளை உட்கார. அப்ப ஸ்வேதாவோ அந்த கோட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலா. அப்ப ஆதி அவனை கம்ஃபர்டபுளா உட்காரதுக்கு தான் பெட்ல கூப்பிட்டேன். நீ இப்பவுமே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற, அந்த ஜாக்கெட்டை தான் கழட்டி வையேன்னு சொல்லி சொன்னேன். ஆதி சொன்ன உடனே அந்த கோட்டை கழட்டினால. அப்ப கரெக்டா அங்க யுவா வந்தா. பாருங்கள, வாட் அ டைமிங். யுவாவோட ரியாக்ஷனை பார்க்கும்போது வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆதிக்கிட்ட யுவா, நீங்க ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணுங்க, எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, அப்போ இதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். அது கேட்ட ஆதியோ, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, வெளியே எங்கேயும் போவேனா, பக்கத்துல புரியுதான்னு சொல்லி கேட்டா. அது கேட்ட யுவா ஓகேன்னு சொல்லி சொன்னேன். தென் யுவா இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹாரி ஸ்வேதா கிட்ட என்னது ஹாஸ்பிட்டல்லாம் சேலுக்கு வந்திருக்கு, நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா. அது கேட்ட உடனே ஸ்வேதாவுமே காவிரி ஹாஸ்பிட்டல், கணேஷ் ஹாஸ்பிட்டல், யாத்ராஸ் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் சொல்ல வந்தாள். அப்ப ஆதி ஸ்வேதாவை ஸ்டாப் பண்ணி ஒரு தேர்டா ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னீங்க, அது திரும்ப சொல்லுன்னு சொல்லி கேட்டார். அப்ப ஸ்வேதாவோ யாத்ராஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொன்னால், நேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி கேட்டா. அந்த ஹாஸ்பிட்டலோ நம்ம சிட்டியோட ஹாட்ஸ்பாட்ல தான் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அது கேட்ட ஆதி நல்ல இடத்துல தான் இருக்கு, அப்புறம் என்ன அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட. அதுக்கு ஸ்வேதாவோ ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இல்ல, பிரச்சனையே அந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியோ என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்த காசு மொத்தமா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கே முடிஞ்சிருச்சு. ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி போறதுக்கு கூட அவருக்கு ஸ்டார்டிங்லேயே பணம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏதோ கடனோட வாங்கிலாம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. அப்புறம் போக போக அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்குமே சரியா அவங்க சேலரி போடல. டாக்டர் கரெக்ட் டைம்ல பேஷண்ட் அட்டன் பண்றது, நர்ஸ் பேஷண்ட் கிட்ட ரூடா நடந்துக்கிறது, லேட்டா அவங்க இஷ்டத்துக்கு வரது போறது, ஃபார்மசில மெடிசனை திருடி வெளியில சேல் பண்றது, எக்ஸ்பிரி டேட்டை பார்க்காம மருந்து சேல் பண்றதுன்னு நிறைய நடந்திருக்கு. இது லக் என்னன்னா, இது எதுனாலையும் ஒருத்தவங்க கூட சாகல, அது வரைக்கும் நல்லது. இப்ப மைண்ட சொல்லட்டுமா, போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அது கேட்டே ஸ்வேதா, அப்படி இருந்துமா அந்த டீட்டெயிலாம் நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் வெளியே இருந்தா பாத்திருக்கேன், வெளில பார்க்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஸ்வேதாவுமே கண்டிப்பா வெளில இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும், உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான் கரெக்டா ஒர்க் ஆகாது, நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நம்ம வேற பார்க்கலாம், இதை விட இன்னும் நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ ஆதியோ, நீ கொடுத்த ஃபைலை நான் படிச்சுட்டு, மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலுமே சிட்டிக்கு அவுட் இருக்கு, பட் இந்த ஹாஸ்பிட்டல் தான் சிட்டியோட ஹாட்ஸ்பாட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதா நமக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும்னு சொல்லி சொன்னாரா. அதை கேட்டு ஸ்வேதாவுமே கண்டிப்பா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சும்மா இருப்பாங்களா என்ன, இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி ஒழுங்கா கஸ்டமர் வர அப்பவே இந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க எப்படியாவது வித்துடணும்னு பார்த்தாங்க. பட் மெயின் ஹோல்டர் தான் அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பேஷன்ஸ் வர்றது கம்மியாக அவங்களுக்குமே அந்த ஆசை போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட ஆதி, அப்போ நமக்கு இதை சேல் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி கேட்டப்போ சேல் பண்ணிடுவாங்க, பட் என்ன அவங்க உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. கேட்ட ஆதி, ஓகே நாளைக்கு போய் அவங்கள மீட் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னா. ஸ்வேதாவுமே இன்னைக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னால. அதுக்கு ஸ்வேதாவும் மேம் நீங்க ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை சொல்லலை, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், சரி அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டால். அதுக்கு ஆதியோ, அடுத்தது என்ன, நம்ம கம்பெனி ஃபைல்ஸ் தான் எடுன்னு சொல்லி அந்த ஃபைல்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஆதி ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்கப்போ, இந்த டெண்டருக்கே அவ்வளோ கோட் பண்ணிருக்கேன், இது அவ்வளோலாம் போகாது, நமக்கு நஷ்டமாகும், 200 கோட்ஸ் போகுதுன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட ஸ்வேதாவுமே சரி ஓகேன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஆதி ஸ்வேதா கிட்ட, ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு, ஃபைலை பார்த்துட்டு நான் மார்னிங் கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னாள். அதை கேட்ட ஸ்வேதா, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்க போயிருக்கன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி, யாருக்கு தெரியும்னா. அப்ப ஸ்வேதாவோ, இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சொல்றீங்க, உங்க டிரைவர் தானே சொல்லி கேட்டப்போ, என் டிரைவர் தான், அதுக்குன்னு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாம அவ ஏன் இங்க இருந்து போனான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாள். அதுக்கு ஸ்வேதாவோ ஏன்னு சொல்லி கேட்டா. அவ உன்னை ஒன் நைட் ஸ்டாண்ட் நினைச்சிட்டான்னு சொன்னா. அது கேட்டு ஸ்வேதா, என்னது ஓ ஷேட், அதனாலதான் அந்த பொண்ணு என்கிட்ட சரியா பேசலையா, அந்த பொண்ணு என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்கு, என்ன மேம் நீங்க சிரிக்கிறீங்க சொல்லி அதுக்கிட்ட சண்டை போட்டார். சரி அந்த பொண்ணு என்ன இப்படி நினைச்சானா, உங்க பாடி கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ, யாருக்கு தெரியும், இந்த கிளப் திறந்து 6 மாசம் ஆகுது, மேபி 100 above தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஸ்வேதாவோ என்னன்னு சொல்லி கேட்டா. ஆதி இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, அப்ப ஸ்வேதாவோ, அப்போ அந்த உட்காந்து பெட்ல நீங்க 100 கணக்கான பெண்ணோட அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தாளா. அப்ப ஆதி, வெயிட் நான் போன வாரம் தான் இந்த பெட்டை சேஞ்ச் பண்ணேன், இந்த பெட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு அடுத்ததுன்னா நீ இப்போ இந்த உட்காந்துருக்குன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட ஸ்வேதாவோ, இவ்வளவு நாள் நீங்க பெட்டை சேஞ்ச் பண்ணாம திடீர்னு என்ன சேஞ்ச் பண்ணிக்க, ஏன் யாரையாவதுன்னு சொல்லி கேட்டப்போ, என்ன யாரையாவதுன்னு சொல்லி கேட்டாளா. இல்ல இதுக்கப்புறம் அதுக்கு ஆதி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஆதி ரொம்ப ஹெட் வெயிட், அரகன், ரூட், பணத்திமுறை பிடிச்சவர், யாரையும் மதிக்க மாட்டா, செல்ஃப் சென்டர், சோ
எல்லாம் யார் லவ் பண்ணுவான்னு சொல்லி சொன்னா. அப்ப ஸ்வேதாவோ அதுக்கிட்ட எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப மோசம், பட் மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதியோ எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டப்போ, உங்க கூட இதோட நான் 6 வருஷம் ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி கேள்விப்பட்டப்போ நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட அடமெண்ட் உங்க கேரக்டர் பார்த்து ரொம்ப தப்பா தான் நினைச்சேன். பட் இப்போ ரீசெண்டா உங்க கேரக்டர்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அது மட்டும் இல்லாமன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியோ அது மட்டும் இல்லாமன்னா என்னன்னு சொல்லி கேட்டேன். இதோட 6 மந்த் அவங்க கூட நான் டிராவல் பண்றேன். என்கிட்ட நீங்க எதுவுமே தப்பா நடந்துட்டு, ஏன் இந்த நிமிஷம் நான் உங்க வீட்டுல தான் இருக்கேன். இங்க நீங்க என்ன பண்ணாலும் யாருக்கு தெரிய போறது இல்லை. நீங்க உங்க கேரக்டர் கொஞ்சம் ஓகே தான் சொல்லி சொன்னார். அப்ப ஆதியோ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது போதும், ஆல்ரெடி மணி 8 ஆயிடுச்சு, பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இரு நான் யுவாக்கு கால் பண்றேன்னு சொல்லி சொன்னாள். அப்ப ஸ்வேதாவோ என்ன நீங்க உங்க பிஏவை நீங்களே வந்து ட்ராப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்டா. அப்ப ஆதி என் கால் உடஞ்சிருக்கு, என்னால் ஒழுங்கா ட்ரைவ் பண்ண முடியாது, அப்படி இல்லாம நான் நல்லா இருந்தேன்னா நானே உன்னை ட்ராப் பண்ணிருப்பேன், இரு நாளை கால் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்வேதா பெட்ல இருந்து எழுறப்போ கரெக்டா ஆதி மேலே விழுந்தா. அப்ப சோதிக்கிற மாதிரி யுவாமே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா. உள்ள வந்த யுவா அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆனா. ஆதி யுவா கிட்ட நீ ஷாக் ஆகிற மாதிரி ஒண்ணும் நடக்கல, இவளை வீட்டுல ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லி சொன்னா. அப்ப யுவாவோட மைண்டு இதான் அவள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கப்பை கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறோம் அப்படிதான் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரை போய் மீட் பண்ணாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோ நீங்க நினைக்கிற அமௌண்ட்லயே இந்த ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிடலாம், பட் நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்களா. அப்ப ஆதியோ என்னன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதிக்கிட்ட இவங்க அந்த பில்டிங்கை கட்டினதே ஹாஸ்பிட்டலுக்காக தான், நீங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்ல வந்தாங்களா. அப்ப ஆதியோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் இந்த பில்டிங்கை வாங்குறது ஹாஸ்பிட்டலுக்காக தான், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டப்போ அவங்களே ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. நடக்குதா ஆதியோ அந்த பில்டிங்கை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவ பேர்ல வாங்கின. அடுத்ததான் என்ன அதுக்கான ஒர்க்கர்ஸ் ஆதிக்கு அந்த பில்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு காசு கொடுத்த உடனே அவ கையில இருந்த அவளோட சேவிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா என்ன பண்றது தெரியாம ஈவினிங்கா கிளப் ஓபன் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப அங்க ஸ்வேதா வந்து அவ சோகமாகறது பார்த்துட்டு என்ன மேம் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, அதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டோம்லன்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்டா ஆதி ஹாஸ்பிட்டல் தான் வாங்கிருக்கு, இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, இதுல வேற ஒரு சைட் பெய்டும் இன்னொரு சைட் ஃப்ரீயும் பண்ணணும்னு பார்த்தேன், நம்ம நிறைய பண்ணணும், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஜெனரல் டாக்டர், சர்ஜன்ஸ், நர்ஸ் அப்படின்னு நமக்கு நிறைய தேவைப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்தால. அப்ப கரெக்டா ஆள் வந்து என்ன ஆதி கேள்விப்பட்டனே ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்கியா, ஹாஸ்பிட்டல் வாங்கினதுக்கே உன் கையில இந்த மொத்த காசும் செலவாயிடுச்சாமே, இப்போ ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ண போற, இதெல்லாம் உனக்கு தேவையா, அழகா அப்பாவோட கம்பெனிக்கு சிஓ போனாமா, 4 பேப்பர்ல எடுத்து போட்டாமா, காசா வாங்கினோம், ஜோப்ல வச்சோம்மா, கிளப் ஓபன் பண்ணோமா, 4 பொண்ணுங்களோட கூத்தடிச்சோம், அதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி நைட்டு பெட்டு கூப்பிட்டு போனோமா, அதோட ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் உனக்கு தேவையா, பாரு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா. அப்போ ஒரு பர்சன் ஆரிக்கிட்ட வந்து அது நீங்க பேசுறது நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன், ஐம் சாரி நான் இதை உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு, நீங்க சொன்னீங்கல்ல இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியோட ஓனர் தான், எக்யூப்மெண்ட்ஸ் மெஷின் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், 1 இயர்க்குள்ள அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து ஹாய் என்னோட பேர் ஆஷா, இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கினீங்களா யாத்ராஸ், அந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இருந்தேன், அவங்கள நிறையவே இந்த கிளப்ல பாத்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுத்தார். அப்ப ஓகே நமக்கு எக்யூப்மெண்ட் கிடைச்சிட்டது, டாக்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க, பட் நமக்கு இன்னும் நிறைய பேர் தேவை, வார்ட் பாய், நர்சஸ், லேப் அசிஸ்டன்ட், கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பொண்ணு ஹாய் அது நான் பிஎஸ்சி நர்சிங் படிச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்கேன், எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மெம்பர்ஸ், அதில் மேக்சிமம் நிறைய பேர் ஒர்க் இல்லாம தான் இருக்காங்க, அது ஏன்னா இப்போதான் படிச்சு முடிச்சிருக்கோம், உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ஃப்ரெஷர்ஸ் நாங்க நிறைய பேர் ரெடியா இருக்கோம், அப்புறம் எங்க சீனியர்ஸ் நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ we are willing to work with you அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிடைச்சிட்டாங்க, பட் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லப்போ டோன்ட் வரி ஆல்ரெடி எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டாக்டர்ஸ் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னப்போ ஹரியும் கிட்ட சரி ஓகே உங்க நம்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் ஃபர்தரா எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொன்னா. தென் அடுத்ததா
ஃபர்தரா எல்லாத்தையும் ஆதி மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்வேதாவை ஆதி கால் பண்ணி, எங்க இருக்கு ஸ்வேதா, உடனே கிளம்பி வா, இன்னைக்கு தான் நான் இன்டர்வியூன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், 10 o'clock ஹாஸ்பிட்டல் 1 hour சொல்லிட்டு ஒரு தங்கச்சி கால் பண்ணி, இன்னைக்கு இன்டர்வியூ வரவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ணோம், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனா. ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க 3 பேரும் வெயிட் பண்ணா அங்க ஒருத்தர் கூட வரல. அதை பார்த்துட்டு ஆதி ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப அருள் வேண்டாத விருந்தாளியா அங்க வந்து, அப்ப யாருமே வராதல்ல ஆதி சிஸ்டர் ஆதிக்கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ கூப்பிட்டு நான் சாப்பிடாம வந்தேன், நான் பக்கத்துல இருக்கிற பீஸா ஹட்ல போய் சாப்பிட்டு வரேன், யாராவது வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா. அவ போனதுக்கு அப்புறம் அருள் வந்து, ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்கு வந்தவங்களால டிராபிக் ஜாமே ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்தப்போ அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தாளா. அப்ப அருள் ஆதிக்கிட்ட, இப்பவும் சொல்றேன் உனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பில்டிங் யார்ட்டே சேல் பண்ணிட்டு போய் ஒர்க் பாருன்னு சொல்லி சொன்னாளா. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து, என்ன மேம் இன்னைக்கு தான் இன்டர்வியூவா, வெளியில போர்ட்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ ஸ்வேதாவுமே இன்னைக்கு தான் இன்டர்வியூ, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாலா. கேட்டா அவங்க, இல்லையே எங்களுக்கு இந்த மெசேஜ் வரலையேன்னு சொல்லி சொன்னப்போ, என்ன மெசேஜ் வரலையான்னு சொல்லி பார்த்தப்போ, சாரி ஆதி மெசேஜ் போட்டுட்டேன், ஆனா நெட் ஆன் பண்ண மறந்துட்டுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா போன்ல இருக்கிற நெட் ஆன் பண்ணாலா. அவ ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் மெசேஜ் போச்சு. அவ மெசேஜ் போட்ட அடுத்த 5வது நிமிஷம் ஒவ்வொருத்தங்க இன்டர்வியூக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அருள் சொன்ன மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இன்டர்வியூவால அங்க டிராபிக் ஜாமே ஆச்சு. எல்லாரும் வந்தவங்க கிட்ட ஆதி இந்த இன்டர்வியூ ஒரு கண்துடைப்புன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாருக்குமே பதட்டமாச்சு. வெயிட் வெயிட் வெயிட், வேலை இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, இங்க வந்தவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு, ஆனா ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஸ்டார்டிங் 3 months யாருக்குமே சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னால். அது கேட்ட உடனே சம்பளம் இல்லாம எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி யோசிப்பீங்களா. ஃப்ராங்கா உண்மையை சொல்லிடுறேன், இந்த பில்டிங்கை வாங்கி இதை ஓபன் பண்றதுக்கே என்கிட்ட இருந்த மொத்த காசு போயிடுச்சு. என்னை நம்பி 3 months ஒர்க் பண்ணுங்க, இந்த 3 months முடிஞ்ச உடனே உங்க எல்லாருக்கும் நான் சம்பளம் போட்டுடுறேன். அப்புறம் நீங்களாம் நினைப்பீங்க, இவன் என்ன எல்எல்டியோட சிஇஓ, இந்த பிசினஸ்லனா அவனுக்கு அந்த பிசினஸ் இருக்குன்னு நினைப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் எல்எல்டி சிஓ தான், ஆனா நாம எல்எல்டிக்குள்ள வரவே ஆனா நீங்க யாரும் எல்எல்டியோட ஒர்க்கர்ஸே கிடையாது, யூஆர் இண்டிபெண்டன்ட். நம்ம ஹாஸ்பிட்டல் எல்எல்டி கீழே வராது, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இது என்னோட பர்சனல், நான் அவங்களோட எம்ப்ளாயின்றதால எனக்கு சொந்தமானது அவங்களுக்கு சொந்தம் ஆகாது. ஸோ 3 months அப்புறம் தான் சேலரி. இங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இங்க நில்லுங்க, இல்ல முடியாது, நீங்க சம்பளம் தருவீங்களா மாட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே கிளம்பலன்னு சொல்லி சொன்னா. அப்படி ஆதி சொன்னதுக்கு அப்புறமே போவாம அங்கே நின்ன. ஆதி அவங்க கிட்ட, உங்க எல்லாருக்கும் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், இப்போ இங்க யார எல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் 10,000 இது உங்களுடைய சேலரியில ஆட் ஆகாது, இது நீங்க வந்துட்டு போறதுக்கான செலவு, அட்லீஸ்ட் வந்துட்டு போறதுக்காவது உங்களுக்கு செலவு காரணம்ல. உங்க ஒரிஜினல் எல்லாத்தையும் என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க, இன்னும் 2 daysல ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் இருக்கு, அன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அது எல்லாருக்கும் ஜாயினிங் லெட்டர் கொடுத்து அங்க இருந்து அமுச்சு விட்டு அடுத்த 2 நாள் செம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் டே. மார்னிங் எழுந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாளா. அப்ப இவ ஆதிய பார்த்துட்டு, என்ன 5 மணிக்கே வந்து குளிக்கிற, என்ன 5 o'clock ரெடியாகி நிக்கிற, நீலாம் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியோ, இல்ல இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங், நான் சீக்கிரமா போனா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்லன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட இவோ, நீ போகாம இருக்கிறதா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதி அவளை பார்த்து முறைச்சாளா. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்லாம் சொல்றேன், ஒரு 2 minutes கொடு, நானும் குளிச்சுட்டு ரெடியாகி வரேன்னு சொல்லிட்டு இவ ரெடியாகி வந்து அவளை கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வெயிட். அப்ப ஆதி இவ கிட்ட இவ்வளோ வரலன்னு சொல்லி கூப்பிட்டாளா. அதுக்கு இவோ, அங்க பாரு எவ்வளோ க்ரௌடுன்னு, நாங்க கார் கிட்ட வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அதுகிட்ட சொன்னாலா. அப்ப ஆதியோ, கார்ல ஹீட்டர் ஒர்க் ஆகும், இந்தா என்னோட ஜாக்கெட் போட்டுக்கோன்னு சொல்லி ஆதி அவளோட ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்து அங்க உள்ள போனா யாரும் இல்லை. என்னடா யாரும் வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு போ. அங்க ஹர்ஷா வந்து, என்ன ஆதி யாரும் இல்லையேன்னு பயந்துட்டியா, ஒன்னும் இல்லை ரொம்ப குளிருது அதான் லேட்டா, எப்போ எம்பி வரான்னு சொல்லி கேட்டப்போ ஆதி ஹர்ஷா கிட்ட, ஏன் எம்பின்னு சொல்லி கேட்டா. இல்ல ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே வரேன்னு சொல்லி கேட்டப்போ, பெரிய ப்ராப்ளமா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றதுக்காக ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு செலிபிரிட்டின்னு சொல்லி ஹர்ஷா கையில கத்திரிக்கோளை கொடுத்தா. அதை பார்த்த உடனே நானுன்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பா நீங்க தான், என்னதான் கடவுளுக்கு மனுஷங்களை உயிரை கொடுத்தாலும் அந்த உயிரை காப்பாத்துறது என்னவோ டாக்டர்ஸ் தான். ஸோ நீங்க தான் என்னோட செலிபிரிட்டின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண சொன்னா. அவருமே அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணா. அப்ப ஸ்வேதா அந்த ஹாஸ்பிட்டலோட நேமை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கா. அது ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் யுவாஸ் ஹாஸ்பிட்டல்னு இருந்துச்சு. அப்ப ஸ்வேதா ஆதியை கூப்பிட்டு, எனக்கு இவ்வளோ நாள் டவுட் இருந்துச்சு, பட் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்,
நீ வா லவ் பண்ணுறதானு சொல்லி கேட்டா. அப்போ ஆதியோ என்ன லூஸ் மாதிரி வளருன்னு சொல்லி கேட்டப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவள் பேர் வச்சிருக்கு. ஒன்று உன் பேர் வச்சிருக்கணும், இல்லை உங்கள் அப்பா பேர் வச்சிருக்கணும், இல்லை உன் அம்மா பேர் வச்சிருக்கணும், இல்லை உன் தங்கச்சி பேரதே வச்சிருக்கணும். இவன் பேரை ஏன் வச்சிருக்க? இவனுக்கு ஒரு சொந்தமா பந்தமான்னு சொல்லி கேட்டப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் அவள் தான், அதனால தான் அவள் பேர் வச்சிருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் உள்ள போ. அங்கே ஒர்க்கர்ஸ் கிட்ட ஓகே இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னதான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்னால இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ ஹர்ஷிதா என்னோட சிஸ்டர்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட உடனே அவள் சிஸ்டரோ ரொம்ப ஷாக்கா. நீங்களாம் நினைப்பீங்க என்னோட சிஸ்டர் அதனால தான் ஈஸியாக சிஇஓ ஆயிட்டான்னு. எந்த மேனேஜ்மெண்ட்லுமே சிஇஓ பதவியா அவ்வளோ ஈஸியெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கணும் அதே அளவுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கேன். இப்போதைக்கு இவளுக்கு நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ அவள் ஃபர்தராக எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம 3 மந்த்க்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். டெம்பரவரி சிஇஓ நான் தான், இவங்க தான் அவங்களோட ஃபியூச்சர்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஆதி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களா. அப்போ ஆதியோ இப்போவும் போயிட வேண்டாம், எல்எல்டி சிஓ இருந்தாலும் நீங்கள் யாரோ எல்எல்டி கீழே வர மாட்டீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இண்டிபெண்ட் தான். ஓகே சிஓ மேம் அவங்க சீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அவள் சிஸ்டர் சிஓ போஸ்டிங்கில் உட்கார வச்சுட்டு அவள் வெளியே வந்துட்டு இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாலே அவள் எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ அவள் கார்கிட்ட ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு நின்றுட்டு இருந்தா. இந்த குளிர்லையும் குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அந்த பக்கமாக திரும்பி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டோம், இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா. அப்போது இந்த யுவா சும்மா இல்லை மறுபடியும் குல்ஃபி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த குல்ஃபி தேடிட்டு இருந்தாளா. அப்போ அந்த அண்ணாவோ ஆப்போசிட்டில் போயிட்டா இருப்பல. இந்த பைத்தியக்காரி அந்த ஒரு குல்ஃபியோட நிறுத்திருக்கு இன்னொரு குல்ஃபி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த குல்ஃபி வாங்கிட்டு பார்க்காம கிராஷ் பண்ணால. அப்போ கரெக்டா ஒரு லாரி வந்து அவ்வளோ மோதிர மாதிரி வந்துச்சு. அது வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தா. இவ எப்போ யுவா கவனிச்சான்னு தெரியும். ஒரு சீட்டாவை பாஞ்சு வந்து யுவாவை காப்பாத்தணும். யுவா கிட்ட உனக்கு எதாவது ஆவல நீ ஓகேவான்னு சொல்லி அங்க இருந்து அவளை கூப்பிட்டு வந்து காருக்குள்ள உட்காரிச்சு நீ உள்ளே இன்னும் 2 மினிட்ஸ் டைம் இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புவாளா. அப்ப ஸ்வேதா ஆதிக்கிட்ட என்னமோ சொன்ன லவ் இல்ல மேம், இவ்வளோ நேரம் என் கூட தான் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, உங்கள் கவனம் எல்லாம் இங்கே தான் இருந்தது, அப்படி எப்படி நீங்கள் இவ்வளோ லாரியில் மாட்டுறத பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாமல் உடஞ்ச கால்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி திரும்ப போனீங்க. ஒரு சிறுத்தை மாதிரி பாஞ்சு போய் அவளை காப்பாத்திருக்கீங்க. நார்மலாக கோழிக்கு பறக்கலாம் வர, ஆனால் தன் குஞ்சுக்கு ஏதாவது ஆபத்து மேலே பறந்து போகிற பருந்த பறந்து போய் கொத்தும், அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அவன் என்ன உங்களுக்கு பொண்ணு இந்த சிஸ்டர், அவங்க மேலே உங்களுக்கு லவ் இருக்குன்னு இப்போயாவது ஒத்துக்கணும். இப்போ கூட ஒத்துக்க மாட்டீங்கல்ல அவங்க மேலே லவ் இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு எப்படி அவ மேல லவ் இருக்குன்னு தெரியும்னு சொல்லி கேட்டப்போ ஓரமா போய் உட்காந்து கண்ணை மூடி உங்ககிட்ட நீங்க கேளுங்க இவா உனக்கு யாருன்னு உங்க மனசே உங்களுக்கான பதில சொல்லும். எனக்கு உங்க கண்ணுல தெரிஞ்சது இப்போ உங்க ஆக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கல. அந்த ஆன்சர் உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க மனசு கிட்ட கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்க இருந்து போனா. அப்போ யுவா பக்கம் திரும்பி அது யுவாவை பார்த்தா. அப்ப ஆதி யுவா பாக்குற பார்வை கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. இப்போ ஆதி யுவாவை பாக்குற பார்வை கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஃபேமிலி நீங்களே நினைக்கிறீங்க, ஃபேமிலி நீங்களே நினைக்கிறீங்க ஆதி யுவா லவ் பண்ண நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி.